أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعاليما تكبيرا مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي ذكرني منهما نسيت وعلمني منهما جهلت. ربي إني ميت وإنك حي يا ربي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. المدد يا رسول الله المدد يا غوث المدد يا ஷேக். எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் ஈருலக நாயகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், மேலும் தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இமாம் பெருமக்கள், நல்லவர்கள், பெரியவர்கள், குறிப்பாக அல்லாவின் அருளை வேண்டி வந்திருக்கும் இந்த ஜும்மா தொழுகைக்கு வந்திருக்கும் நாம் அனைவரின் மீதும், இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்லதொரு வேளையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்திலே அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆரம்பமாக அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அதற்கு அடுத்து நான் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கின்றேன். அல்லது சுபஹானு தாலா அவனுக்கு பிடித்த ஒரு இடத்திலே அல்லாஹ் நம் இங்கு அமல் செய்திருக்கின்றான். வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்துடன் வாழ்ந்து அவன் பொருத்தத்துடன் மரணித்து நாளை கபிலிருந்து எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பப்படக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா தன்னுடைய திருக்குர்ஆன்ல நான் வருடத்துக்கு 12 மாதத்தை படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்ன இத்தத்த சுகுர் இந்தல்லாஹ் இஸ்னா அஷர. நான் ஒரு வருடத்துக்கு 12 மாதம் வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்பாகவே நான் 12 மாதத்தை படைச்சேன் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வமின்ஹா அரபத்து ஹுரும். அதுல 4 மாதம், அந்த 12ல 4 சங்கமிக மாதம் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். அந்த 4 மாதம் என்னன்னு சொன்னா முஹரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ். அந்த 4 மாதம் சங்கையான மாதம். வானம் பூமி படைக்கிறதுக்கு முன்பாகவே அல்லாஹ் இந்த 4 சங்கையான மாதமா அல்லாஹ் வச்சுட்டான். அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை படைக்கும் போதே எல்லாம் சிறப்பா படைப்பான். சில பேர் படைச்ச பிறகு சில பேர் சிறப்பாக கண்ணியப்படுவாங்க. ஆனா அல்லாஹ்ல படைக்கும் போது சில விஷயங்களை சிறப்பானதாக அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் அதுல குர்ஆன்ல சொல்றான், ரப்புக்க யஹ்லுகு மா யஷா வ யக்தார். அவன் நாடியதை அவன் படைக்கிறான், அது நாடியதை அவன் சிறப்பானதை தேர்ந்தெடுக்கிறான். ஒமா கான லஹுமுல் ஹைரா. அதுல நமக்கு எந்த நம்ம தலையிட முடியாது. ஏன் அல்லாஹ் இதை மட்டும் சிறப்பா வச்சிருக்கிறான், ஏன் இதை சிறப்பா வைக்கல, இதுக்கு இதுல என்ன அப்படி கண்ணியம் இருக்கு, என்ன சிறப்பு இருக்கு, ஏன் இதே அல்லாஹ் கண்ணியம் ஆக்கல, இதை மட்டும் ஏன் கண்ணியப்படுத்துறான் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா யஹ்லுகுமா யஷா, அவன் நாடியதை படைக்கிறான், அவன் நாடியதுக்கு அல்லாஹ் அந்தஸ்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான் என்பதாக திருக்குர்ஆன்ல சொல்றான். அந்த விதத்துல பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல எல்லாமே அவன் படைச்சதுதான். ஆனா சிலதை என்னுடையது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சிலது சொல்றான். உதாரணமாக பைத்துல்லா, பள்ளிவாசல் எல்லாமே அவனுக்கு தான். ஆனா பள்ளிவாசல் என்னுடைய பள்ளி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். அவனுக்கு இது என்னது அப்படின்னு அல்லாஹ் சிறப்பா சொல்றான். 3-4 மாதம் சிறப்பான மாதம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். துல்காதா, துல்ஹஜ், முஹரம். இது தொடர்ந்து வரக்கூடிய 3 மாதம். இப்ப நம்ம இருக்கக்கூடிய ரஜப், இந்த 4 மாதம் சிறப்புன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்.
முஹரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முஹரம், துல்காதா, துல்ஹஜ். துல்காதா அப்படின்னா ஹஜ்ஜிக்கு தயாராகக்கூடிய மாதம். பண்டிகைன்னு சொன்னாலே நமக்கு ஆரம்பத்துல ஹஜ்ஜிக்கு தயாராகக்கூடிய மாதம் தான் துல்காதா. துல்ஹஜ்ல எல்லாரும் ஹஜ்ஜிக்கு போவாங்க. முஹரம்ல ஹஜ்ஜின்னு வர வைப்பாங்க, எல்லாரும் யாரும் ஹஜ்ஜி படம் எல்லாத்தையும் வர வைப்பாங்க. இந்த மூன்றுமே துல்காதா, துல்ஹஜ், முஹரம் மூன்றுமே ஹஜ்ஜுக்குரிய மாதமாக இருக்குது. மூன்றுமே ஹஜ்ஜை வர வைக்கிறதுக்கு, ஹஜ்ஜை அனுப்புறதுக்கு, ஹஜ்ஜை தயார் செய்யக்கூடிய மாதம் 3 மாதம். இப்ப இந்த ரஜப் இருக்குன்னு சொன்னா ரஜப் ஏற்கனவே வானம் பூமி படைக்கும் முன்பாகவே சிறப்பா இருக்குது. கூடுதல் சிறப்பு என்னன்னு சொன்னா ரமலான வரவேற்பதற்கு இந்த ரஜப் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. வானம் பூமி படைக்கிறது முன்பாகவே இது சிறப்பானதுதான். இருந்தாலும் ஒரு கூடுதல் சிறப்பா என்ன சொல்றாங்கன்னு சொன்ன இமாம்கள், இந்த ரஜப் மாதம் இருக்குது இல்லையா, ரமலான வரவேற்பதற்காக அல்லாஹ் படைக்கப்பட்ட மாதம் ரஜப் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. சல்லல்லாஹு சொல்றாங்க, ரஜபு ஷஹ்ருல்லா, இது அல்லாஹ்வுடைய மாதம். 12 மாதமே அவன்துதான். ஆனா குறிப்பா ரஜபு மட்டும் ரஜபு ஷஹ்ருல்லா, இது அல்லாஹ்வுடைய மாதம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சிலதை அவன் நாடியபடி தேர்ந்தெடுப்பான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உதாரணமாக பள்ளிவாசல், இது என் பள்ளிவாசல் அல்லாஹ் தன்னுடைய இல்லம் என்பதாக சொல்றான். அதே மாதிரி காபா தன்னுடைய இல்லம். மினா இது அல்லாஹ்வுடைய தொங்கோட்டம் முறையில, சஃபா மருவா இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி எல்லாமே அவன்து என்பதாக சொல்றான். இப்ப இந்த ரஜபு மாதம் பார்த்தோம்னு சொன்னா ஷஹ்ருல்லா தன்னுடைய மாதம் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னா, நம்ம அரபில 12 மாதம் இருக்குது. இப்படி இங்கிலீஷ்ல ஜனவரி, பிப்ரவரி இருக்குதோ அது மாதிரி அரபில முஹரம், சஃபர், ரபீல் அவல், ரபீல் ஆஹிர், ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர். இந்த ரஜப் 7வது மாசமா வருது. 7வது மாதத்தை அல்லாஹ் அவ்வளவு சிறப்பு வச்சிருக்கான். இந்த ரஜப் 7வது மாசம். இன்னும் சொன்னா வாரத்துக்கு 7 நாட்கள். அதுலயும் 7 நாள் அல்லாஹ் வச்சிருக்கான். ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் இல்லையா, அதுவே மாதத்துல 7வது மாதம் ரஜப் அப்படி நல்லா வச்சிருக்கான். காபாவை தவாப் செய்து எத்தனை தவாப் செய்வோம்? 7 தடவை தவாப் செய்வோம். அதையும் எல்லாம் 7 வச்சிருக்கான். சஃபா மருவா 7 தடவை தொங்கோட்டம் ஓடுவான். இப்படி அல்லாஹ்தஆலா தனக்கு வேண்டியது எல்லாமே 7ஆக வச்சிருக்கான். அதனாலதான் 7வது மாதம் ரஜப் அவனுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவனுடைய படித்திரம் எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய படித்திரம் பார்த்தோம் 7 இருக்கும். வானம் பூமி 7 வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி 7 தட்டு பூமி அமைஞ்சிருக்குது. எல்லாமே 7 தான். காபா 7. இப்படி அல்லாஹ்தஆலா எல்லாமே 7 வச்சிருக்கான். இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த கருத்தை சொல்றாங்க. அல்லாஹ்தஆலா 7ல வச்சிருக்க சிறப்பு என்னன்னு சொல்லி சொல்றாங்க இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. குறிப்பாக இந்த ரஜபுல அப்படின்னா சிறப்புன்னு சொன்னா சில 5 விஷயங்கள் இந்த ரஜபுல நடந்துச்சு. 5 விஷயங்கள் ரஜபுடைய சிந்தனைகள் நம்ம பார்ப்போம். முதலாவது மெஹராஜ். சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலகத்தை அல்லாஹ் பூமியில இருந்து அல்லாஹ் கொண்டு போனான். மனித வரலாற்றுல இல்ல, உலக வரலாற்றிலே பூமியில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து திரும்ப வந்தவங்க யாருன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற யாரும் கிடையாது. உலக வரலாற்றிலே முதல் முறை அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்து விண்ணுலக பயணத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பார்த்து தொழுகையை வாங்கிட்டு வராங்க. இந்த ரஜபுல தான் ரஜப் பிறை 20 தான் மேராஜ் என்ற சம்பவம் நடந்துச்சு. அதுலதான் தொழுகை எத்தனை ரக்காத் தொழுகை, எப்பப்ப தொழுகலும், என்ன வக்து தொழுகைக்கு என்ன அந்தஸ்து, தொழுகை முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி அது எல்லாமே வகுக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபு மாதம் தான். இப்படி ரஜபுக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. ரஜப் எல்லாத்துக்கும் தொழுகையை கடமையாக்கிற மாதம் சொன்னா ரஜபு தான். இது முதல் சிறப்பு. ரஜபுடைய சிந்தனையில சொல்லி பார்க்கும்போது முதல் சிந்தனையா இந்த மேராஜ் இருக்குது. அடுத்து என்னன்னு சொன்னா எல்லா நபிமார்கள் ஸல்லல்லாஹு உட்பட எல்லா நபியும் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் கிப்லா தொழுதாங்க. இப்ப நம்ம காபா பார்த்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும் இல்லையா, ஆனா அப்போ பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் எல்லாருமே தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து தான் தொழுதுட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. ஆனா ஒரு ஆசை என்னன்னு சொன்னா காபா பார்த்து தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறிவு இல்லையா, மாஃபி சுதுர், உள்ளங்கள் மறைத்து வைத்திருக்கணும் அல்லாஹ் அறிவான் இல்லையா. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுட்டு இருக்கிறோமே, காபா பார்த்து தொழுதா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலத்துல. ஒரு தடவை மதீனாவுல ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசல் லொஹர் தொழுது நடந்துட்டு இருக்குது. லொஹர் தொழுந்து சஜ்ஜால இருந்து எந்திரிக்க சமயத்துல 2 ரக்காத் முடிஞ்சு 3ஆவது ரக்காத்தை எந்திரிக்க அல்லாஹ் அக்பர் எந்திரிக்க சமயத்துல சஜிதாவில் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான், வஹி அனுப்புறான். என்னன்னு சொன்னா அந்த ஆயத்து இன்னமும் குர்ஆன்ல 2ஆம் ஜுஸ் ஆரம்பத்திலே இருக்குது. வள்ளி வஜ்ஹக ஷத்ருல் மஸ்ஜித் ஹராம், நபியே உங்க ஆசையை நான் அறிவேன், நீங்க உங்களுடைய முகத்தை காபாத்துல்லா பார்த்து திருப்பிங்க அப்படின்னு அல்லாஹ் தொழுகையில ஆயத்தை இறக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கும் போது அல்லாஹ் அக்பர் எந்திரிக்கும் போதே பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே காபாத்துல்லா பார்த்து திரும்புறாங்க. முதல் 2 ரக்காயத்து பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க. அடுத்த 2 ரக்காயத்து காபா பார்த்து அப்படியே முகத்தை உடம்பு அப்படியே திருப்புறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வள்ளி அல்லாஹ் முகத்தை திருப்பிங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே அடுத்த 3ஆவது ரக்காயத் காபாத்துல்லா பார்த்து தொழுறாங்க. இதை பார்த்து எல்லா சஹாபாக்களும் அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி எல்லாருமே காபா பார்த்து திரும்பிட்டாங்க. 2 கிப்லா ஒரே தொழுகை தான். லொஹத்துல முதல் 2 ரக்காயத் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதாங்க. 2ஆவது ரக்காயத் காபத்துல்லா பார்த்து தொழுதாங்க. இதனால அந்த பள்ளிவாசலுக்கு பேரு மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிப்லா உள்ள மஸ்ஜித் என்பதாக பேர் வந்துச்சு.
இந்த வரைக்கும் இன்னும் கேமரா வரைக்கும் நம்ம காபத்துல்லா பார்த்து தான் தொழுவோம். இந்த விஷயம் இந்த ஆயத்து இறங்கின மாசம் எப்பன்னு சொன்னா ரஜபு பிறை 17 தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. ரஜபு 17 தான் நபியே நீங்க காபத்துல்லா பார்த்து தொழுகலாம் அப்படின்னு அல்ல ஆயத்து இறக்குறான். இந்த இந்த அதுவும் அந்த சிறப்பும் இந்த ரஜபு மாதம் தான் நடந்துச்சு. அல்லாஹ் நினைச்சிருந்தா எப்போ வேணா இறக்கிருக்கான் இல்லையா, காபா பார்த்து தொழுங்க சலாஸ் ஆசை நிறைவேற்றிருக்கலாம் இல்லையா. ஆனா அல்லா ஆசை எப்ப நிறைவேற்றினா தெரியுமா, அவனுடைய மாதம் சொல்லக்கூடிய இந்த ரஜபு மாதம் சலதாசனுடைய ஆசையை அல்ல ரஜபு மாதம் தான் நிறைவேற்றுறான். அல்ல அதையும் தன்னுடைய மாதத்துல பிரத்யேகமா செஞ்சு காட்டுறான். இப்படி எல்லா விஷயமும் அல்ல ரஜபு தான் சொன்னான். இது ரஜபுடைய ரஜப் மாதத்துக்கு கிடைத்த 2வது சிறப்பு. முதல் சிறப்பு மேராஜ் நடந்தது. 2வது ரஜபுல அல்லாஹ் தஆலா முதல் தொழுகையிலே கிபிலா மாத்துறான். அதுக்கப்புறம் அசல்ல இருந்து எல்லாருமே கிபிலா மாத்தி காபத்துல்லா பார்த்து தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றவளும் காபத்துல்லா பார்த்தா தொழுதுட்டு இருக்கிறோம். இந்த சிறப்பு இது 2வது சிறப்பு. 3வது சலாசம் பிறப்பு எல்லாத்துக்கும் தெரியும். சலாசம் ரபீல் அவ்வல்ல பிறை 12 பிறக்கிறாங்க. ஆனா சலாசம் தாயுடைய வயிற்றுல எப்ப கருவிட்டாங்க தெரியுமா, அது ரஜபு மாதம் தான். அமீனாமா ரஜபு மாதம் கர்ப்பம் ஆகிறாங்க. தன்னுடைய அந்த சல்லாசம் 100 வயிற்று சுமக்கூடிய மாதம் அப்படின்னு கருவுற்றது எப்பன்னு சொன்னா இந்த ரஜபு மாதம் தான். சரியாக ரஜபுல இருந்து 9வது மாதம் ரபியுல பிறை 12 9 மாதம் தாயோட வயிற்றுல இருந்து ரஜபுல ரபியுல பிறை 12 சல்லாசம் இந்த உலகத்துக்கு பிறக்கிறாங்க. இந்த சல்லாசம் கருவுற்றதும் இந்த ரஜபு மாதம் தான். இது ரஜபுக்கு கிடைக்கப்பட்ட 3வது சிறப்பு என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. இப்படி ரஜபுக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுல அப்படிப்பட்ட பரக்கத்தான மாதத்துக்காக தான் ரஜபு மாதம் பிறந்த பிறை தெரிஞ்ச உடனே இப்படி துவா செஞ்சாங்க. நம்மளும் துவா செய்ய சொல்லி கத்துக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். அல்லாவே இந்த ரஜபு மாதத்திலும் வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு வரக்க செய்வாயாக. இன்னும் வரக்கூடிய ரமலானை எந்த விதமான தடையும் இல்லாமல் ஆஃபியத்தோடு சலாமத்தோடு ஆரோக்கியத்தோடு அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அப்படின்னு சலாசம் துவா செஞ்சாங்க. நம்மளும் துவா செய்ய சொல்லி வலியுறுத்தினாங்க. ரஜப் பிறை பிறந்ததுல இருந்து ரமலான் பிறை பார்க்கற வரைக்கும் சரியாக 2 மாதம் காலம் இந்த துவா செய்ய சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரக்கத்தை கேட்டாங்க. சல்லாசம் எதை வேணா கேட்டாங்க. ரஜபுல எதை வேணாலும் கேட்கலாம். ஆனா ரஜபுல பரக்கத்தை கேட்டாங்க. ஏன்னு சொன்னா ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில பரக்கத்து மட்டும் கிடைச்சுன்னு சொன்னா அவன் வாழ்க்கை அப்படியே புரட்டை போட்டுரும். வாழ்க்கை தலைகீழா மாறக்கூடிய ஒரு விஷயம் தான் பரக்கத். அந்த பரக்கத் என்ற வார்த்தை தமிழுக்கு அபிவிருத்தி விஸ்திரணம் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரபில அதுக்கு அகராதியில் அர்த்தமே கிடையாது. பரக்கத்துனா நிறைய உட்கருத்து நிறைய ஆன்மீகத்தை புரிஞ்ச ஒரு வார்த்தை தான் பரக்கத் அப்படின்ற வார்த்தை. பரக்கத்துக்கு நிறைய டெபினிஷன் சொல்லலாம். நம்ம சொல்லலாம் என்ன சொல்லலாம், நிறைய கொடுத்தா அது பரக்கத்து, கொஞ்சமா அந்த பரக்கத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 30ஆம் ஜுஸ்ல சூரத்துல் ஃபஜ்ர். அப்படி இல்ல மனிதன் சொல்றதாக அல்லாஹ் சொல்றான், வம்மல் இன்சான் இதா மபுத்தலஹு ரப்புஹு ஃபக்ரமா ஃபனஅமா. மனுஷனுக்கு நான் நிறைய கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சங்கை செஞ்சுட்டான், எனக்கு நிறைய கொடுத்தா அப்படி மனுஷன் சொல்றான். இதே அல்லாஹ் தஆலா ஃபயகுல் ரப்பி அக்ரமான், எனக்கு அல்லாஹ் நிறைய செஞ்சுட்டான். ஒரு மனுஷனுக்கு நிறைய பொருள் நிறைய செல்வத்தை நிறைய வியாபாரத்தை நிறைய குழந்தை செல்வத்தை கொடுத்தா அவன் இப்படி சொல்லுவானா, ரப்பி அக்ரமா, அல்லாஹ் எனக்கு பரக்கத் செஞ்சுட்டான் அப்படி மனுஷன் சொல்றானா. இது அல்லாஹ் சொல்றான். இதே அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கொடுக்கறத குறைச்சிட்டான்னு சொன்னா திரும்ப மனுஷன் சொல்லுவானா, அம்மா இதா மபுத்தலஹு கத அலி ரிஸ்கா, அவனுக்கு கொடுக்கூட ரிஸ்கா ஏதாவது குறைச்சிட்டேன் ஏதாவது கம்மி ஆக்கிட்டேன்னு சொன்னா ரப்பி அஹானா, அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை இழிவுபடுத்திட்டான், எனக்கு கம்மியா கொடுத்துட்டானே, அவெல்லாம் நல்லா இருக்கிறான், அவன் என்ன தொழில் செய்யறான், அவன் நல்லா செம்மையா நல்லா வாழ்றான், நமக்கு அல்லாஹ் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே, நான் தொழுகிறேனே அல்லாஹ் எனக்கு எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு மனுஷன் சொல்றான் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் கல்லா அப்படி கிடையாது, எனக்குமே கிடையாது. நான் அதிகமா கொடுத்தா உங்களுக்கு அதிகமா கொடுத்ததும் கிடையாது, நான் கண்ணியம் செஞ்சது கிடையாது, குறைவா கொடுத்தா உங்களை கேவலப்படுத்திட்டேன்னு நினைக்கிறீங்களா அதுவும் கிடையாது. நான் கொடுக்கறதுல கம்மியா கொடுத்தாலும் அதை பரக்கத்து கொடுப்பேன், அதுல நிறைய அதுதான் பரக்கத் என்பதாக சொல்றேன். கம்மியா தான் இருக்கும். 100 ரூபாய் செய்யற வேலையை 10 ரூபாய் செய்யும், அதுக்கு பேர் தான் பரக்கத். 100 ரூபாய் இருந்தாலும் 100 ரூபாய்க்கு மேல செலவாகும், அது பரக்கத்து கிடையாது. கொஞ்சமா இருந்தாலும் அந்த கொஞ்ச காசு நிறைய தேவை நிறைவேற்றும். உதாரணம் சொல்லணும்னு சொன்னா இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பரக்கத்து நிறைய வர்த்தம் சொல்லுவாங்க. ஒரு அல் பரக்கத்து ஜுந்து மின் ஜுனுபில்லா, ஜுந்து மின் ஜுனுபில்லா, அதாவது பரக்கத்து என்பது அல்லாஹ்வுடைய படையில இருந்து ஒரு படை, அது மலக்காக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம், இது அல்லாஹ்வுடைய ரஹமத்தாக இறங்கலாம், இதுக்கு பேர் தான் பரக்கத் என்பதாக இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. உதாரணமாக சராசரி உலகத்துல 63 வருஷம் வாழ்ந்தாங்க இல்லையா, அப்போ வாழ்ந்த 63 வருஷமும் இப்போ வாழ்ந்த 63 வருஷம் ஒண்ணான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. 63 வருஷம் சலாசம் எப்படி வாழ்ந்தாங்க, அதே 63 வருஷம் போட்டு வாழ்றான்னு சொன்னா ரெண்டும் கணக்கிட பார்த்தா நீங்க கேலண்டர்ல வேண்டாலும் நாட்கள்ல வேணா ஒன்னா இருக்கலாம். ஆனா வாழ்ந்த வாழ்க்கையுடைய அமைப்பை கூட்டி பார்த்தா சொன்னா 63 பல நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்த மாதிரி, அதாவது பல அதுக்கு பேர் அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான், நிறைய பரக்கத். நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் நம்ம வாழலையே, டக்கு நாள் போகுது இல்லையா, 2025 இப்பதான் வந்து அடுத்த 2026 ஆயிடுச்சு. இதுக்கு பேர் தான் பரக்கத்து இல்லாம அல்லாஹ் இந்த கொஞ்ச நேரத்தை அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அஸ்ர்ல இருந்து மக்ரிப் வரை குர்ஆன் ஓதுவாங்களாம்.
அசல் ஆரம்பிச்சா மகரிப் பாங்க சொல்ல குர்ஆன் டோட்டலா ஓதி முடிச்சிருவாங்களாம். நமக்கு அந்த பரக்கத்து இப்ப இருக்குதா? ஒரு டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள மகரிப் தொழு வந்துருது, அசர் தொழுது வீட்டுல போய் டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள மகரிப் பாங்க சொல்லிடுறாங்க. நமக்கு அந்த பரக்கத்து இல்ல. ஆனா அப்போ அந்த நல்ல பரக்கத்தை கொடுத்தான். நமக்கு சந்தேகம் வருது இல்லையா? இப்படி அசத்து மகரிப்புல குர்ஆன் முழு குர்ஆன் 30 ஜுஸ் ஓத முடியுமா? சந்தேகம் வருது இல்லையா? நமக்கு மட்டும் சந்தேகம் வரல, அந்த காலம் சந்தேகம் வந்துச்சு. இமாம்கிட்ட போய் கேட்டாங்க, அது எப்படி நீங்க அசத்து மாதிரி குர்ஆன் ஓதி முடிச்சிட்டீங்களா கேட்டாங்க. அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ, நான் அசர்ல இருந்து மகரிப்புக்குள்ள குர்ஆன் ஓதுவேன் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதோ, நாளைக்கு என் கூட வாங்க, நான் ஓதி காட்டேன் அப்படின்னு சொல்லி அசர் வாங்க சொன்ன எல்லாத்தையும் கூட்டு வராங்க. கடற்கரை ஓரத்தை கூட்டு வராங்க. அசர் தக்பீர் கட்டி இமாமா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களே இமாமத் செய்யறாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு பெரும் மக்கள் படை பெரும் கூட்டம் தொழுகுது. எப்படி மோதிப்பாங்க அப்படி பாக்கிறதுக்கு. அசர் தொழு முடிஞ்ச உடனே குர்ஆன் கொண்டு வரப்படுது. குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறாங்க. அவுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா, அப்படியே ஒவ்வொரு சூறா ஓதிட்டு கடைசியா குல்லூது பிறப்பின் நாஸ் அந்த சூறா ஓதி முடிக்கவும் மகரிபுடைய பாங்கும் மகரிபுடைய டைம் உள்ள வந்துருச்சு. அப்ப சொல்றாங்க, பாத்தீங்களா நான் அசத்து மாதிரி குர்ஆன் ஓதிட்டேன் பாத்தீங்களா கேட்டாங்க. அந்த நேரம் நம்ம கிட்ட கிடையாது, நம்மளது பரக்கத் கிடையாது. இதுக்கு பேர் தான் பரக்கத். அதை கண்ணால பார்க்க முடியாது, அறிவால சிந்திக்க முடியாது. அது அல்லாஹ் கொடுக்குற ஒரு விஷயம் தான் பரக்கத். ஒரு கோப்ப பால், ஒரு டம்ளர் பால 80 சஹாபாக்கள் குடிச்சு மீதி இருந்துச்சு. நான் சம்பந்தம் நிறைய சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. ஒரு டம்ளர் பால் சலாசம் குடிக்கிறாங்க, சுத்தி எல்லா சாபம் குடிச்சிட்டே வராங்க. 80க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்களை குடிக்கிறாங்க. குடிச்ச பிறகு அந்த கோப்பையில பால் குறையிலையே, அதுதான் பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் வாழ்ந்தாங்க. 23 வருஷம் நபித்துவம் பட்ட 40வது வயசுல கிடைக்குது. அதுக்கப்புறம் 23 வருஷம் வாழ்றாங்க. வாழ்ந்த மக்களை திருத்துறாங்க. நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தா 23 வருஷம் இன்ட்டு கால்குலேட் 30 நாள் கணக்கு பண்ணி பார்த்தா சொன்னா 8300 சொச்ச நாள் வரும். 8400 வச்சுக்கங்க. 8400 நாட்கள் தான் உலகத்தில் நபித்துவம் கிடைச்சு வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் திருத்தி இருக்கிறாங்க? ஒரு அரபு சமுதாயத்தை மாத்திட்டாங்க, டோட்டலா மாத்திட்டாங்களே. மதுலி மாதின்னு சூதி மூழ்கி போன அந்த சஹாபாக்கள் கூட்டத்தை டோட்டலா அல்லாஹ் பக்கம் நெருக்க வச்சுட்டாங்களே. உங்களால உங்க தெருல ஒருத்தர குடித்தன் மீது மாத்த முடியுமா? ஒரு 8400 நாட்கள் வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு டோட்டல் அரபு சமுதாயத்தை மாத்திட்டாங்க. நம்மனால உங்க ஊர்ல இல்ல, உங்க வீட்டுல உங்க பிள்ளை உங்க பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி மாத்த முடியுமா? முடியாது நம்மளால. இதுக்கு பேர் தான் பரக்கத் என்பதாக இமாம் ராஜி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. எவ்வளவு விஷயம் திருமணம் ஆன உடனே நிறைய பேர் துவா செய்யுங்க, அது கூட இது கூட. ஆனா ஸலாத்துன்னா ஒருத்தவங்க கத்து கொடுத்தாங்க, யாரெல்லாம் இந்த திருமண தம்பதி பரக்கத்தை கொடு அப்படின்னு அல்லாஹும்ம பாரிக்லாம் அந்த துவா திருமண துவா தான் கத்து கொடுத்தாங்க. ஏன் வேற செய்திக்கலாமே, எங்க குழந்தை கொடு, செல்வத்தை கொடு, வியாபாரத்தை கொடு சொல்லலாமே. சலாசும் பரக்கத்தை கொடு என்பதை துவா தான் சலாசு செஞ்சாங்க. பரக்கத்து கிடைச்ச எல்லாமே கிடைச்சிருங்க அப்படின்னு சலாசம் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அந்த துவா செஞ்சாங்க. இப்படி பரக்கத்துக்கு நிறைய டெபினிஷன் கொடுக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜப மாதத்தை பரக்கத் செய்யுங்க, ஷாபாலே பரக்கத் செய்ய அல்லாஹ், ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை கூட அப்படி பரக்கத்துக்கு வேண்டி துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு வலியுறுத்த சொன்ன காரணம் அதுதான். அந்த பரக்கத்தை வாழ்க்கையில வந்து சொன்னா வாழ்க்கையை தலைகீழ புரட்டி போடுது. அந்த பரக்கத்தை கேட்கலாம். இமாம்கள் சொல்லுவாங்க, ரஜப மாதம் விதை விதைக்கூடிய மாதம். ஒரு பொட்டல் பைதானத்துல விதை விதைக்கும் மாதம் இந்த ரஜப மாதம் தான். அதுக்கு அந்த விதைக்கு நீர் பாய்ச்சக்கூடிய மாதம் அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதம். நீர்லாம் பாய்ச்சின பிறகு கதிரெல்லாம் வளர்ந்து நல்லா செழிப்பா வளர்ந்துருச்சு, அது அறுவடை செய்கிற மாதம் தான் ரமலான் மாதம் அப்படின்னு இமாம்கள் சொல்றாங்க. இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க, ரஜபு காற்று வீசக்கூடிய மாசமா. காற்று வீசுது இல்லையா, காற்று வீசும், முதல்ல காற்று வீசும். அதுக்கப்புறம் கூட ஷாபான் மேகத்தை ஒன்று திட்டம், இந்த காத்து வீசி மேகம் எங்கெல்லாம் மேகம் ஒன்று கூட்டி கருமேகமா மாறிடும். அடுத்து ரமலான் மழை துவக்கூடிய மாதம் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. நம்முடைய துரதிருஷ்டவசம் ரமலான்லயே நம்ம அமல் செய்யறது கிடையாது. ஆனா இமாம்கள், சஹாபாக்கள், தாபீன்கள்லாம் ரஜபு பிறந்தாலே அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமா அமல் செய்வாங்க. ஷாபான்ல அதிகமா அமல் செய்வாங்க. அதுக்கப்புறம் ரமலான்ல அமல நிலை இன்னும் அதிகப்படுத்தி அதை ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க. அதனாலதான் இமாம்கள் சொல்றாங்க, ரஜபு காற்று வீசக்கூடிய மாதம், ஷாபான் மேகங்கள் உண்டு திட்டக்கூடிய மாதம், ரமலான் அது மழை தூவக்கூடிய மாதம் என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. அதனால ரஜபுல அதிகமா நம்ம துவா செய்யணும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான் அப்படி துவா செய்ய சொல்லி சலாசம் கத்து தராங்க. இது ரஜபுல நடந்த 5 விஷயங்கள் சொன்னேன். முதலாவது ரஜபுல தான் மேராஜ் நடந்துச்சு. 2வது ரஜபுல தான் கிபிலா மாத்தப்பட்டுச்சு. 3வது ரஜபுல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா வயித்துல கரு ஊட்டுறாங்க. இது 3வது. 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 4வது சலாஸ் என்ன நடந்துச்சு சொன்னா, வாழ்க்கையில தபூக்கு போர் அப்படின்ற ஒரு போர். சலாசம் வாழ்க்கையில 27 போர் அட்டன் பண்ணியிருக்காங்க. 27 போர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 27வது போர் தான் தபூக்கு போர். அதுக்கப்புறம் போர் அட்டன் பண்ணல. வெறும் கருத்தை சொல்லி உபதேசம் பண்ணி நசீத் பண்ணி இவங்க போர் செய்வாங்க, வெற்றி கொள்ளப்படும் சொல்லி ஆள் தான் அனுப்பிச்சாங்க தவிர சலாசம் போல. 27 போர்ல கடைசி போர் தான் இந்த தபூக்கு போர். அந்த தபூக்கு போர் நடந்த மாதம் இந்த ரஜபுல தான் நடந்துச்சு. தபூக் போர்ல ஏகப்பட்ட படிப்பினங்களை சொல்லலாம்.
இன்னும் சொல்லலாம், மதீனால இருந்து ரொம்ப தொலை தூர பயணம் தபுக் போர், ரொம்ப தூரத்துல போய் நடந்த போர் எது சொன்னா இந்த தபுக் போர் தான். ஸல்லல்லாஹு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க, எல்லா சஹாபாவும் போரை கலந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. வரலாற்றை பதிவு செய்யறாங்க, கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த தபுக் போல கலந்துக்கிட்டாங்க. எல்லா ஆண்களும் வந்துருங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க. எல்லா ஆண்களும் தபுக்கு போல கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப தூர பயணம். இன்னும் தபுக்கு போல நிதி திரட்டுறாங்க, ஏன்னா ரொம்ப தூரம் போலாம், வாகன தேவை இருக்குது, இன்னும் உணவு தேவை இருக்குது, நிறைய தேவை இருக்குதுன்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் உங்களால் என்ன முடியுதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு அறிவிப்பு செய்ய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அபூபக்கர் சித்திக் வீட்டுல உள்ள எல்லா பொண்ணும் கொண்டு வந்துட்டாங்க. திட்டத்தட்ட 4000 திர்ஹம் 4000 வெள்ளி காசை கொண்டு வந்து வச்சுட்டாங்க சபையில. உமர் ரலியல்லாஹு தான் வீட்டுல எவ்வளவு இருக்குதோ அதுல பாதி கொண்டு வச்சுட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு அறிவிப்பை கேட்ட உடனே மிகப்பெரிய செல்வம், அவங்க பேரு உஸ்மான் கனி, அதாவது பணக்கார உஸ்மான் அப்படின்னு அர்த்தம். அவங்க கொடுத்த செல்வம் எவ்வளவு தெரியுமா? ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கொடுத்ததை விட உஸ்மான் அதிகமா கொடுத்தாங்க. 3/2 பங்கு அவங்களோட மடங்கு தான். ஒரு போர்ல 3 மடங்குனா அதுல 2 மடங்கு உஸ்மானுடைய பங்கா இருந்துச்சு. அவ்வளவு செல்வத்தை தபுக் போல அல்லாஹ் கனி வாரி வழங்கினாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்களா, உஸ்மான் நீ இனிமே என்ன செஞ்சாலும் கவலை கிடையாது, பயப்பட, நீ என்ன வேணா செய்யலாம்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்துறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்க்கு வேண்டி வாரி வாரி வழங்கினாங்க. இது ஈமானோட அடையாளம். அல்லாஹ்க்கு வேண்டி கேட்கப்பட்டுச்சு, நிதி கேட்கப்பட்டுச்சு சொன்னா நீங்க தயங்காம உங்க கையை இறுக்கமா பிடிச்ச கூடாது. அல்லாஹ் கேட்கறாங்களா, எதை உங்கள்ட்ட என்ன முடிஞ்சு கொடுத்துடணும். ஒரு பயான் நிகழ்ச்சி வைக்கிறாங்களோ, பள்ளிவாசல் நீங்க வைக்கிறாங்களோ, ஏழைக்கு திருமணம் செய்யறாங்கன்னு சொன்னா, ஏதாவது அறிவிப்பு செய்யணும்னா 10 ரூபாய் இருக்குதா தயங்காம கொடுத்துடலாம், அது அசிங்கப்படக்கூடாது. இந்த தபுக் போல ஸல்லல்லாஹு ஏலாம் செஞ்சாங்க, என்ன முடிஞ்ச கொடுங்க ஏலாம் செஞ்சாங்க. ஏழை சஹாபாக்கள் ஒண்ணுமே முடியல, எல்லா பணக்காரலாம் கொடுத்துட்டாங்க, நம்மளால முடியல சொல்லி ஒரு பேர்ச்சமத்தை கொண்டு வந்து வச்சாங்களாம். பார்த்து எல்லாம் சிரிக்கிறாங்க. முனாஃபிக்கலாம், இங்க பாடுறா அவ்வளவு பேர் மலைக்கும் மேலே ஒரு பேச்சு கொண்டு வைக்கிறாங்க, சிரிச்சாங்க. அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான், இப்படி கேலி பண்ணக்கூடாது சொல்லி அல்லாஹ் கணி கேட்டா இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கண்டிச்சு ஆயத்தை இறக்கணும் என்பதாக நம்ம வரலாறு சொல்லுது. அதனால அல்லாஹ் கணி கேட்கப்பட்டது சொன்னா தயங்காம இன்னும் இருக்கிறத கொடுத்துடும். அல்லாஹ் அதுல வரக்க செய்வான். நம்ம கொடுக்குற பொருள் எவ்வளவுன்னு முக்கியம் இல்ல, கொடுக்குற மனசுதான் அல்லாஹ் பார்ப்பான். அங்க அந்த கொடுக்குற மனசுதான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். அதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு செய்யலாம் செஞ்சாங்க, சஹாபாக்கள் வாரி வாரி வணங்கினாங்க. அந்த வழங்குறதுக்கு காரணம் ஈமான் அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆரம்ப காலத்துல வாழ்ந்தவங்களோட ஈரற்றம் எதிர்த்தமா இருந்துச்சு. ஆரம்ப காலத்து முஸ்லீம்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களோட ஈரற்றம் எதிர்த்தமா இருந்துச்சு. 2 விஷயத்துல அவங்க ஈரற்றம் 2 விஷயத்துல இருந்துச்சு. ஒன்னாவது உலக பற்றின்மை, உலகத்து மேல ஆசைப்பட மாட்டாங்க, உலகம் ஒரு காலுக்கு தூசியா மதிப்பாங்க, உலகத்து மேல ஆசைப்படாம இருந்தாங்க. 2வது அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தாங்க, அல்லாஹ் கொடுப்பான், எவ்வளவு நம்ம ஈமான் எவ்வளவு வியாபாரம் செஞ்சாலும் அல்லாஹ் கொடுக்கத்தான் கொடுப்பான் அப்படின்னு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ்க்கு வாரி வழங்கினாங்க, அல்லாஹ் திரும்ப கொடுத்தான். இதுதான் இந்த 2 விஷயம் தான் மக்கள் ஈரற்றம் வெற்றி பெறதுக்கு காரணம். இந்த 2 தான், உலக பற்றின்மை, அல்லாஹ் இந்த நம்பிக்கை. இது 2 தான் அவங்க வாழ்க்கையில் ஈரற்றம் பெற்றாங்க. அதனால இன்னும் அவங்களை பத்தி பேசிட்டே வரும். திரும்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகம் நஷ்டம் அடைவார்கள். எல்லாத்தையும் நஷ்டமாவாங்க. 2 விஷயத்தாலும் நஷ்டம் அடைவாங்க. ஒன்னாவது கஞ்சத்தனம், எதுக்குமே எல்லாத்துக்கும் கஞ்சத்தனம், எதை கேட்டாலும் அல்லாஹ் கணிக்கிற கொடுக்க மாட்டான், ஒரு குமர காலியமா கொடுக்க மாட்டாங்க, யாராவது ஏழை சொந்தக்காரன் கஷ்டப்படுறாங்களா கை இருக்குமா பிடிச்சுமா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த கஞ்சத்தனத்தால நாசமா போயிடுவாங்க. 2வது உலகத்தோட பேராசை, கொடுத்தா குறைஞ்சிருமோ, அல்லாஹ் கொடுக்க மாட்டானோ, வியாபாரம் நஷ்டம் ஆயிடுமோ, நம்ம போலன்னு சொன்னா வியாபாரம் என்ன ஆகும், நம்ம லீவ் போட்டா என்ன ஆகும், யாரு பார்த்துப்பா, குடும்பத்தை யாரு பார்த்துப்பா, நம்ம போய் சம்பாதிச்சாதானே காசு அப்படின்னு வேணும் 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 சேர்க்க இந்த பேராசை. இந்த கஞ்சத்தனமும் பேராசையும் தான் எதிர வரக்கூடிய மக்கள் அழிந்து நாசமா போறது காரணம் இந்த பேராசை என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இது இந்த தபுக் போல ஏகப்பட்ட படிப்பின் இருக்குது. இது 4வது விஷயம். 5வது மக்கால ஈமான் கொண்ட உடனே நபித்துவத்தை 5வது வருஷம், நபித்துவம் கிடைச்ச 5வது வருஷத்துல ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள்கள், முஸ்லிம்கள் சிரமப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, இங்க இருந்தா இன்னும் நீங்க நோவீனப்படுத்தப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி பக்கத்துல அபிசீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம எத்தியோப்பியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அது பேர் அபிசீனியாவுக்கு போங்க, அங்க ஒரு கிறிஸ்துவ மன்னர் இருக்கிறாரு, அவர் உங்களுக்கு பாதுகாப்பு தருவார் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. அந்த கூடத்துல நிறைய சஹாபாக்கள் இருக்கிறாங்க, உஸ்மான் இருக்கிறாங்க, உஸ்மானுடைய மனைவி ஸல்லல்லாஹு மகளான ருக்கையா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் போறாங்க, கடற்கரை ஓர போறாங்க, ஒரு கப்பல் வருது, கப்பல் ஏறி அபிசீனியாவுக்கு போறாங்க. அங்க போனா அந்த கிறிஸ்துவ மன்னர் இவங்க நிலைமை கேட்டு அடைக்கலம் தரார். அவர் ரொம்ப நல்ல மன்னரா, கிறிஸ்துவ மன்னர் தான், ஆனா நல்ல மன்னரா இருக்கிறாரு. அவர் முஸ்லிம்களை அடைக்கலம் தராரு. பின்னாட்கள் அவரும் இஸ்லாம் ஆயிட்டாரு, அவர் முஸ்லீம் ஆயிட்டார். எந்த அளவுக்கு சொன்னா அவர் மறைஞ்சிட்டார். அவர் மௌத்தா போனதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மதீனாவுல இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் தஆலா மறைமூ அவருடைய ஜனாசா கொண்டு மறைமூ அவர் முன்னாடி ஸல்லல்லாஹு முன்னாடி வைக்கிறாங்க. ஸல்லல்லாஹு காயிப் ஜனாசா, மையத்தை இல்லாம காயிப் ஜனாசா தொழுதாங்க என்பதாக வரலாறு நமக்கு கற்றுத்தருது. இப்படி அபிசீனியா இஸ்லாத்துல முதல் ஹிஜ்ரத் பயணம் அபிசீனியா அந்த நடந்தது மாதிரி இந்த ரஜப மாதம் தான். இப்படி ரஜபுல ஏகப்பட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு. முதலாவது மேராஜ் நடந்தது இந்த ரஜபுல தான். இன்னும் கிப்லா பைத்துல் முகத்தஸ் இருந்து காபாவா மாற்றப்பட்ட மாதம் இந்த ரஜப மாதம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிட வைத்த கரு விட்டதும் இந்த ரஜப மாதம் தான்.
தபூக் போர் நடந்த இந்த ரஜப மாதம் தான். இன்னும் 5வது அபிசீனியா ஹிஜ்ரத் செஞ்சது, முதல் ஹிஜ்ரத் அது நடந்து இந்த ரஜப மாதம் தான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களும் ஏகப்பட்ட அற்புதங்களை பொதிந்த மாதம் இந்த ரஜப மாதம். இந்த ரஜப மாதம் அதிகமா துவா செய்யுங்க, உங்களோட அமல்களை அதிகப்படுத்துங்க. இன்னும் அல்லாஹ்ட்ட அதிகமா இந்த துவா கேளுங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இந்த துவா ஸலாசம் ஒவ்வொரு வக்திலும் கேட்டாங்க, நம்மளே கேட்க சொல்லி வலியுறுத்தினாங்க.